ஹாய், வெல்கம் டு பிரின்சஸ் கிச்சன். நம்ம இப்போது முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க இது. அதுவும் இல்லாமல் ரொம்ப சுவையாக எப்படி வைக்கிறதுன்றது தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பருப்பு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்காச்சு. அதில் 4 பல் பூண்டு போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுக நறுக்கி வச்ச தக்காளியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம குக்கர் மேல் மூடி வச்சுட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், சீரகம் இது எல்லாமே போட்டு கொஞ்சம் தாளிப்புக்காக அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளியும் கொஞ்சம் வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போடணும். முருங்கைக்காய் கொஞ்சம் அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம பருப்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அது நல்லா கொஞ்சம் மசித்து அப்புறம் இந்த சாம்பார் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம இது கூட சேர்த்துக்கணும். ஒரு 2லேருந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பும் மிளகாய்த்தூள் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது குழம்பு மிளகாய்த்தூள் வீட்லேயே அரைச்சது. நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துப்பேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும். புளி நம்ம பிஃபோராக ஊற வச்சிடணுங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு இருந்தால் போதும். அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா கடைசியாக கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா இதுக்காக ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடாய் வச்சு, அப்படி இல்லைன்னா சின்னதாக இந்த தாளிப்புக்காக வச்சு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தாளிப்பு இது மேலே அப்படியே கொட்டி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு சுவையான சாம்பார் ரெடிங்க. ரொம்ப சிம்பிளானது, பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க.